சோசியரே, பாப்பாவோட சாதகம் எப்படி இருக்குதுன்னு கணிச்சிட்டீங்கல்ல, கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த குழந்தையோட ஜாதகத்தை நான் நல்லா தீர்க்கமா கணிச்சிட்டப்பா. இந்த ஜாதகப்படி இந்த குழந்தைய பெற்றவங்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. பெரியம்மா பெரியப்பா அவங்களுக்கும் எந்த தொந்தரவுமே இல்லை. ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்குதப்பா. சோசியரே, என்ன சொல்ல வரீங்க? ஆமாப்பா, இந்த குழந்தைய பெற்றவங்க ஆசையா இந்த குழந்தை மேல இருக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு அவங்க பெத்த அம்மா அப்பா கூட வாழ்றதுக்கு ஒரு குடிப்பணம் இல்லப்பா. உண்மைதான் ஜோசியர சார். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே எங்க குழந்தைய இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு தத்து கொடுத்துறாங்க. ஏய் கண்ணா, கொஞ்சம் பொறுமையாடுற, யோசனை பண்ணி செய்யலாம். ஏய் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. பெரியப்பாவும் பெரியம்மாவும் எங்களோட நல்லா பார்த்துப்பாங்க. அண்ணா அண்ணா வாங்க. டேய் கண்ணா, நான் சொல்றதை கேளுடா. பொறுமையா யோசனை பண்ணி அப்புறமே வாங்கிக்கிறோம்னு கேளு. நல்ல காரியத்தையெல்லாம் தள்ளி போடக்கூடாதுண்ணா. நானும் பிறந்தாவும் முதல்லயே முடிவு பண்ணிட்டோம். உங்களுக்கு குழந்தைய தத்து கொடுத்துறோம்ண்ணா. கண்ணா, நீ பரவாயில்லடா, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். நாங்கள் குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோம்டா. சார் போஸ்ட். என்னடா கண்ணா போஸ்ட்? அண்ணா எனக்கு வேலையில் ஜாயின் பண்ண ஆர்டர் வந்துருச்சுண்ணா. வேலையில ஜாயின் பண்ண ஆர்டர் வந்துருச்சா? ஆமாண்ணா. எங்கடா? பேங்க் கேஷியர் வேலைண்ணா. உடனே வர சொல்லியிருக்காங்க. எங்கடா? மும்பைலியா? அவ்வளவு தூரத்துலயா? முத்து, என்னடா முத்து? ஆண்டவன் காரணத்தோட தாப்பா தம்பிக்கு அவ்வளவு தூரத்துல வேலை போட்டிருக்கான். தூரமா இருந்தா குழந்தை ஞாபகமும் இருக்காது, எந்த குறையும் இல்லாம எதிரியோட தொல்லையும் இல்லாம இருக்கும். பின்னாடி நாமக்கல்லுக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடலாம். கண்ணா பிருந்தா, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அண்ணனும் ஆனும் கூட வந்து ஒரு வீட்டை பார்த்து தனி கொடுத்து வச்சுட்டு வந்துடுறோம். பாத்துருந்தா ரெடி பண்ணி வை. சோசியரே, எங்க வீட்டுக்கு ஒரு பெண் வாரிசு, இவ்வளவு நாள் கழிச்சு வந்த பெண் வாரிசுக்கு நீங்களே ஒரு நல்ல பேரா பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் முத்து. குழந்தையே இல்லாம இருந்த இந்த குடும்பத்துல தலைச்சம்பிள்ளையா ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஒரு மகாலட்சுமி வந்து பிறந்திருக்கு. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு குடிப்பன் அமைஞ்சிருக்குது பார். நினைச்சு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். தலைச்சம் பிள்ளையா இருக்கிறதுனால 1, 2, 3 ஆரம்பிப்போம். அதாவது அகர முதல எழுத்துலயே ஆரம்பிச்சிடலாம், ஆந்திர எழுத்துல முதல்ல வைக்கலாம். அமுதா, இந்த பேர் நல்லா இருக்குதாப்பா? அமுதா அமுதா அம்முக்குட்டின்னு கூப்பிடலாம். ஐயா, நாங்க அம்முக்குட்டியிலே கூப்பிட்டுக்கிறோம். சரி முத்து,
சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனா எனக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஓடிட்டே இருக்குது. என்ன சோசியரே, என்ன சொல்றீங்க? அது என்னன்னா, ஒரு உண்மையை இதுவரைக்கும் என்னால சொல்ல முடியாத தவிச்சுக்கிட்டு இருந்தப்பா. ஏன்னா பெற்றவங்க 2 பேரும் இந்த இடத்துல இருந்ததுனால என்னால அதை சொல்ல முடியாத தவிச்சுக்கிட்டு இருந்தப்பா. இந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி 12வது வயசுல இதுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குதப்பா. ஜோசியரே, என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நானும் அந்த காலத்திலிருந்து உங்க குடும்பத்துக்கு ஜோசியம் சொல்லிக்கிட்டு தான் என்னுடைய கணக்கு எப்பயுமே பழிச்சது கிடையாது. இப்பயும் அதே மாதிரி தான் சொல்றேன். இந்த குழந்தை 12வது வயசுல அவங்க அப்பா அம்மா கூட இருந்துச்சுன்னா உயிரோடவே இருக்காதப்பா. ஜாதகத்துல அப்படித்தாப்பா இருக்குது. சோசியரே, கொஞ்சம் நல்லா கணிச்சு பாருங்க. எங்களுக்கு தான் வெகு நாளா குழந்தை இல்லை, அவனுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தது, அதையும் இப்படி சொல்றீங்களே? நான் இன்னைக்கு நேற்று ஜோசியம் சொல்லலப்பா. உங்க அப்பா அம்மா உயிரோட இருந்தப்ப நீ எல்லாம் சின்ன பையனா இருந்த. உங்க அப்பா என்னைய விட்டு யாருக்கிட்டையுமே ஜாதகம் பார்க்க மாட்டார். உனக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியும். நான் உங்ககிட்ட தனியா அன்னைக்கு சொன்னேன், இந்த ஜாதகத்து பிரகாரம் உங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல உயிர் இழப்பாங்கன்னு நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா? இது எல்லாம் நடந்தது உண்மைன்னு சொல்லி நீ நம்பலினா இப்ப நான் சொல்றது உண்மைதான். இன்னொரு இதிலேயே விதிவிலக்கு ஒண்ணு இருக்குதப்பா. எப்படியாவது பெற்றவங்க கிட்ட இந்த குழந்தைய மட்டும் சேர விடாத கடைசி வரைக்கும் நீங்க வளர்த்துட்டீங்கன்னா அளவுக்கு இந்த உசுரை காப்பாத்திடலாம்ப்பா. அது 2 பேர்த்து கையில தான்ப்பா இருக்குது. அவங்க அப்பா அம்மா கூட கடைசி வரைக்கும் நீங்க சேர விடாம இந்த குழந்தை உசுரை காப்பாத்திருங்கப்பா. நான் வரட்டுமாப்பா? அம்முக்குட்டிய சாக விட மாட்டாங்க. அம்முக்குட்டிய சாக விட மாட்டாங்க. வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. உன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதையே. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே.
எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. உன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதையே. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. உன் பூவிழி குறுநகை அதில் 1000 கவிதையே. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டு 11 வருஷம் ஆச்சு இந்த மும்பைக்கு. வேலை விஷயமா வந்துட்டோம். இனிமேல் அந்த வீட்டை எப்போ பார்க்க போகிறோம்? அதான் சுற்றி பார்த்துட்டு வரேன். நீங்க எப்படா இந்த வீட்டை விட்டு போகலான்னு இருக்க? நீங்க வீட்டை நல்லா சுற்றி பார்த்துட்டு வரீங்களா? இந்த வீட்டுக்கு வந்த நேரம் இத்தனை வருஷம் ஆகியும் என் வீட்டு ஒரு குழந்தை பிறக்காம தனி மரமா தவிச்சுட்டு இருக்கும். பிறந்த குழந்தையும் நீங்க தத்து கொடுத்துட்டு வந்துட்டீங்க. வேலை வேலைன்னு வேலையே பார்த்து இருக்கிறீங்களே, ஒரு நாளாவது என் பிள்ளைய கட்டுறதுக்காக ஊருக்கு கூட்டிட்டு போயிருப்பீங்களா? ஆண்டவனை பார்த்து நம்மள எப்படியோ அந்த ஊருக்கே கூட்டிட்டு போறோம். இனிமே நான் நம்ம பிள்ளை கூடயே இருக்க போறேன். அதை நினைச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாமா என்னது அந்த குடும்பத்தை இங்கேயே குடிச்சு முடிச்சு தொலைக்க வேண்டியதானே? பேக்ல வேற போட்டு எடுத்துட்டு வரணுமா? இருங்க அந்த வாங்க மாமா கிட்ட சொல்லி வைக்கிறேன். ஓடி பைத்தியக்காரி, நான் ஏன் கோங்கி குடிக்கிறேன்னு தெரியுமா? உங்களை கேட்கறதுக்கு ஆள் ஏன் குடிக்கிறீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு குடிக்கல பிருந்தா. நமக்கு 10 வருஷமா ஒரு வாரிசுக்கே ஆள் இல்லைங்கிற துக்கத்துல குடிக்கிறான். அப்ப எங்க அண்ணனுக்கு குழந்தையா இல்லாம படுற கஷ்டத்தை நேர்ல இருந்து பார்த்தேன். அப்ப நம்ம குழந்தைய அவங்களுக்கு தத்து கொடுத்தோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தைய தத்து கொடுக்க யாருமே இல்லைங்கிற வேதனையில தான் குடிக்கிறேன் பிருந்தா. என்னங்க அவ்வளவுதான், இனிமே எல்லா சந்தோஷமும் நமக்கு ஒண்ணா கிடைக்க போகுது. நம்ம அம்மா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுவா. நம்ம தினமும் அந்த வார்த்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுங்க. வாங்க
உடனே கிளம்பி ஊருக்கு போலாம். அம்மா அந்த போன கூடாடே போனு ஏதோ முக்கியமான கொடுங்கண்ணே. அப்பா நான்லாம் தர மாட்டேன்ப்பா, இருங்க நானே பேசுறேன் யாருன்னு. ஏய் டேய் உனக்கு தெரியாதுமா, ஆபீஸ்ல இருந்து போன் வந்து கிடையாது. குடா குடா ஆபீஸ்ல போன் வந்திருக்கோம். அம்மா செல்ல வச்சுட்டு எது விளையாண்டுட்டு இருக்க? செல்ல அப்பாட்ட கொடுத்துட்டு வந்து சாப்பிடு. சரி வா சாப்பிடு வா. அம்மா என்னம்மா மறந்துட்டீங்களா? நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தானே ஊட்டி விடுவேன். சரிம்மா இந்தா. சரி சரி இப்ப சாப்பிடு. கூட்டி விடுங்க. கற்பகம் கற்பகம், நீ அம்முக்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு நான் வாத்தியார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அன்னைக்கு ஜாதகர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு கற்பகம், அது எப்படி மறக்க முடியும்? அவர் சொன்ன மாதிரியே உங்க தம்பியும் ஊர்ல இருந்து வராங்க கேன்சர் ஆகி. ஆனா இனிமேலும் உங்க தம்பி இங்கதான் இருப்பேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன இருக்கும்போது பாப்பாக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்க. கற்பகா எனக்கும் அதே யோசனை தான். அதனால தான் நம்ம வாத்தியார்கிட்ட போய் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டுட்டு வரேன். பிருந்தாவும் கண்ணனும் வருவாங்க. வந்தாங்கன்னா சாப்பாடு போடு. எக்காரணத்தை கொண்டும் நம்ம அம்முக்குட்டியை பற்றி சோசியர் சொன்னார் இல்லையா, அது அவங்க கிட்ட சொல்லிடாத. நல்லா ஞாபகம் வச்ச கற்பகம், எதை மட்டும் மறந்துடாத கற்பகம், இதை மட்டும் மறந்துடாத. அம்முக்குட்டி ஏ பாய். பாய் பா. சரி வா ஒரு வாய் சாப்பிட்டு வா. அம்மா போதுமா, ஒரே ஒரு வாயிடுச்சு. போதுமா. அக்கா நல்லா இருக்கீங்களா? வாடி நல்லா இருக்கியா? பாக்கண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அவரு வாத்தியார் பார்க்க போயிருக்காரு. இருங்க நான் காஃபி கொண்டு வரேன். இது நம்ம அம்மா குட்டிடி, நம்ம அம்மா. என்ன அம்மா பயந்துட்டியா? வேற யாரும் இல்ல, நான் சொல்லுவேன்ல ஊர்ல உனக்கு சித்தப்பாவும் சித்தி இருக்காங்கன்னு. அவங்க தான் இவங்க சித்தி. சரியா? அது ஒண்ணு இல்ல, அவ உங்களை புதுசா பாக்குறாளா, அதனால பயந்துட்டா. இங்கதானே இருக்க போறீங்க. அப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட பழகிட்டா உங்களை விடவே மாட்டான், உங்க கூடயே தான் இருப்பா. சரியா? வாமா போலாம். பாத்தீங்களா, சித்தி சித்தப்பால கூப்பிட்டு சொல்லிட்டு போறாங்க. ஏய் நீ உள்ள போடி, அண்ணா வரட்டும். என்ன ஏதுன்னு நான் கேக்குறேன்.
தம்பி, ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? வா பெரியசாமி, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் கண்ணா. சரி, என்னப்பா இது புது பழக்கமா இருக்கு? இதா, நாங்க பெத்த பிள்ளைய எங்களை சித்தப்பா சித்தின்னு கூப்பிடுங்க. அதுவிடவா இது புது பழக்கம்? இந்தா நீயும் ஒரு பெக்கு போடு. ஐயோ வேணாம், அண்ணன் வந்துருவாரு. அண்ணா வந்தா நான் பாத்துக்கிறேன். இந்தா. டேய் நாயே ராஸ்கல், வீட்லயே குடிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஐயா தம்பி தாங்க கொடுத்தாரு. ஏண்டா கண்ணா, டேய் 12 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கறேன், பார்க்கணும். டேய் டேய் கண்ணா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். டேய் பெரியசாமி, இந்த கரும்புக்கெல்லாம் தூக்கி விட்டு வெளியே போட்டுட்டு யார்கிட்டயாவது வெதனால் இருந்தாலும் விசாரிச்சுட்டு வாடா படக்கல்ல. ஏண்டா கண்ணா, இருந்தாங்கடா உள்ளதா இருக்கா? நான் வளர்த்துறதுக்கு அருமையான வளர்ப்பு. வா அந்த கண்ணனை பிறந்தாவும் நம்ம ஊருக்கே வந்துட்டாங்களா? என்ன சொல்ற? பெரியசாமியே, டேய் நவசக்தி, பெரியசாமி விடுறா. டேய் பெரியசாமி, உப்பிருந்து என்ன சொல்லு? ஐயா, அந்த கண்ணனும் பிருந்தாவும் நம்ம ஊருக்கே வந்துட்டாங்கய்யா. இனிமே இங்கதான் வேலையா. அப்படியா? இருட்டான். அவனை நாங்க மறந்தே ரொம்ப நாள் ஆகுது. ஆமா, நல்லா இருக்காங்களா? எங்கயா நல்லா இருக்கிறாங்க? பெத்த குழந்தைய தத்து கொடுத்துட்டு வெளியூர் போனவங்களுக்கு குழந்தையே இல்லாம வெறும் குடிகாரனா வந்து நிக்கிறாங்க. அப்போ பெத்த குழந்தை பெத்த அம்மா அப்பாவை பார்த்து சித்தி சித்தப்பான்னு கூப்பிட்டு இருக்கு. அத பார்த்த கண்ணன் செம கடுப்பாயிட்டான். ஐயா, நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கிறதுனால இத வந்து உங்ககிட்ட சொன்னேன். நான் வந்தது வெதநெல் இருக்கான்னு கேட்டு போக வந்தையா. வெதநெல் எல்லாம் நிறைய இருக்குது, உனக்கு வேணுங்கிற நெல் வாங்கிக்கலாம். சரி, நீ இவ்வளவு முக்கியமான நல்ல சமாச்சாரம் சொல்லுகிற, செலவுக்கு பணம் தர இரு. ஐயா போயிட்டு வரட்டுங்களா? ஐயா என்ன வேணுமா? போதுமா? போதுமா? நீ இவ்வளவு தூரம் நன்மை சொன்ன விஷயத்துக்கோசரம் உனக்கு ஒரு விருந்து வைக்கலான்னு இருக்கிறேன். இருந்து அதை கண்டு போ. நீ பார்த்தாலே தீயாவுதே, தீ பிடிக்க ராவையாவே.
போதையா எப்பா எப்பாப்பா கண்ணுக்குள்ள நீ செதி சொல்லன்பா சிக்க வைக்கும் ஆசையா வந்தாயப்பா தங்கத்தில் தான் தச்சுக்கோ ஏப்பா கொஞ்சம் தயங்காதப்பா கொஞ்சம் அடங்க வேணாம்பா ரொம்ப மயங்காதப்பா தப்பாப்பா தப்பாப்பா கொஞ்சம் பாட்டு கவாலா கொஞ்சம் டான்ஸ் கவாலா ரெண்டும் உனக்காகவே கவாலா கவாலா நூ கவாலையா நூ கவாலி நூ கவாலையா நூ கவாலி ஐயா, எதிரியோட வேலைக்காரனுக்கு விதை நெல் தரேன்னு சொல்லிட்டு வர வச்சுட்டு விதை நெல் கொடுக்குற மாதிரி பணத்தையும் கொடுக்குறீங்க. இந்த தாஸ் பணம் கொடுத்தானா அங்க ஒரு பணம் உண்டா? நமஸ்காரம் ஜி. வா சேட்டு. எல்லாரும் சந்தோஷமா இருக்குது. நான் ட்ரெயின் ஏறி பாம்பேவே போயிடலான்னு இருக்கு. பொண்ணு ரெடியா? சேட்டு அவசரப்படாத ஐயா, மாட்டோட கண்ணுக்குட்டியும் சேர்த்து அனுப்பிடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். டாடி, இவ்வளவு நாளா நம்ம கண்ணுக்கு சிக்காத கண்ணை இப்ப மாட்டி இருக்கான். இந்த முறை சான்ஸ் மிஸ் பண்ணாம அவனை போட்டு தள்ளிட்டுமா. நம்ம கண்ணுக்கே நம்ம பேரை கேட்டாலே பயப்படுற கண்ணனோட உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு சங்கு ஊதிடலாமா? இவ்வளவு நாளா என் பையனுக்கு கல்யாணம் ஆகாத இருக்கிறத பார்த்து நினைக்கும் போது என் மனசு என்ன பாடுபடுது தெரியுமா? அதுக்கு காரணமான அந்த பிருந்தாவ அந்த குடும்பத்திலிருந்து பிரிச்சு என் மகன் நவசக்திக்கு விருந்து வச்சாதான்டா என் மனசு சந்தோஷமா இருக்கும். அது சரிங்க, நம்ம பேரை கேட்டாலே பயப்படுற பிருந்தாவுக்கு நம்ம நவசக்தி எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏய், புச்சாயோட ஆப்பு இந்த பூமியை போகுண்டா. பெரியசாமி சொன்னதை கேட்டீங்கல்ல? பெத்த குழந்தைய தத்து கொடுத்துட்டு தன்னந்தனியா இருக்கிற கண்ணன் குடும்பத்தை அந்த குழந்தைய வச்சு பிரிக்கணும். அந்த தேன் கூடு மாதிரி இருக்கிற முத்துவோட குடும்பம் சுக்குநூறா வெடிக்கணும். அதுக்கு ஒரே வழி அந்த சேகர். என்னடி சொல்றீங்க? சேகரா அவங்க அக்கா தெரிஞ்சு கூட பேச்சுவார்த்தையே இல்லையே. பேச வைக்கணும், அதுதான் நம்ம வேலை. நீங்க பொறுமையா என் பின்னாடி வாங்க, நடக்கிறது வேடிக்கை பாருங்க. இந்த காலபைரவன் வைராகியத்தை ஆரம்பிக்கிறான். வாங்க போலாம். பாப்பாவுக்கு 12 வருஷம் பிறந்துருச்சு. இவ்வளவு நாள் எனக்கு ஒன்றும் அப்படியே கவலை தெரியல சார். ஆனா இப்ப என்னோட மனசு போட்டு அடிச்சுக்குது சார்.
சோசியர் சொன்ன மாதிரி அவனுங்களும் வந்துட்டாங்க. கவலைப்படாத முத்து. அம்மு அவளை பெத்தவங்களோட இருந்தா தான் பிரச்சனை. கண்ணை வெளியூர்ல இருந்து அனுப்பின பணத்தை வச்சு ஒரு வீடு வாங்கி நல்ல நாளா பார்த்து அவங்கள குடி வச்சிடலாம். அதுவும் இல்லாம உறவு இல்லாம இருக்கிற உங்க மாமனார் கிட்ட பேசி எப்படியாவது 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துடுறேன். அங்க உறவு வச்சுக்கிட்டா இங்க வர்றத அவங்களே குறைச்சிக்குவாங்க. அது வரைக்கும் அந்த குழந்தைய அவங்க கிட்ட நெருங்க விடாம. சார், நானும் கற்பது கிட்ட சொல்லி தான் வச்சிருக்கேன். எனக்கு மேல கற்ப கொஞ்சம் உஷாரா தான் இருப்பா. இது வரைக்கும் பாக்குறேன் சார். சரி முத்து, வாங்க கேட்டு வைக்கலாம். சரிங்க சார். என்னங்க எல்லாம் வந்துட்டாங்க, அம்மா கேக்கு வெட்ட சொல்லுங்க. வெட்டலாம். அம்மா வாடா, கேக் வெட்டலாம் வா. வாடா, சீக்கிரம் வா, நல்ல நேரத்தில் பொண்ணு பார்க்க போகணும். ஏப்பா பொழப்பு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கீங்க? பொண்ணு பார்க்க போவோம். அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தாலும் என் அக்கா தங்கச்சியை பத்தி விசாரிப்பாங்க, அப்புறம் பொண்ணு இல்லைன்றுவாங்க. தானேப்பா இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. என்ன பேசாம விட்டுருங்க, நான் வரல. அட கடவுளே, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியாது. என் 3 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகி இந்த வீடு நிறைய வேலை பிள்ளைங்க விளையாடணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு இருந்தேனே. அட கடவுளே, இவ்வளோ பெரிய பங்களாவில் நீயும் நானும் இருந்து சாகனம்னு ஆண்டவன் எழுதிட்டானே, ஆண்டவன் எழுதிட்டானே. அப்பா வரேன்னு சொன்னாரே. இன்னும் காணவே. முக்கியமான வேலை ஏற்பாடுறது. அப்பா வந்துருவாரு. சேகரு, எப்படா பிசினஸ்லாம் போயிட்டு இருக்குது? அப்பாவே வந்துடுறா. எழுதுனதை மாத்தி ரொம்ப நேரம் ஆகுது வரதராஜே. வணக்கம். சரி சேகரு, நான் தான் ஒரு டென்ஷன்ல பேசாம இருந்துட்டேன். நீ ஏன்டா என்னை பார்க்க கூட வரல? தம்பி தம்பி, உனக்கு சொன்ன வாக்க காப்பாற்ற தான் நான் வருத்தப்பட்டிருக்கான். அதனால தான் உன்னையும் பார்க்க வர முடியாம இருக்கான். பொண்ணுங்க செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன்டா பிரிஞ்சிருக்கணும்? ஏற்கனவே நடந்தது நான் மறந்துட்டேன். நீங்களும்
2 பேரும் சேர்ந்து இருக்கணும். நீங்க மட்டும் இல்ல, உங்க பிரிஞ்சு இருக்கிற உங்க அக்கா தங்கச்சி எல்லாமே சேர்ந்து இருக்கணும். என்ன பைரவா? ஆமா ஆமா வரதராஜ், நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அதாவது மனுஷனா பிறந்தா மனுஷனா நம்ம ஒரு தடவை தான் பிறக்க போறோம். ஆனா வாழை மரம் வெட்ட வெட்ட வளருது. ஆனா நீங்க பிரிஞ்சு இருக்கிறதே என்னால ஏத்துக்க முடியல. அதுக்கு காரணமான நானே உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கோசரம் நானே சொல்றேன், நீங்க 2 குடும்பம் ஒன்னா இருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்தா வரேன். நல்ல நேரம் கூடி வந்தா எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற மாதிரி நானும் அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். இவ்வளவு நாள் வெளியூர்ல இருந்த கண்ணனும் பிருந்தாவும் இப்ப இங்கே வந்துட்டாங்க. கண்ணனும் பிருந்தாவும் மும்பையில இருந்து வந்துட்டாங்களா? கண்ணனும் பிருந்தாவும் மும்பையில இருந்து வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. மறுபடியும் அவங்களுக்கு குழந்தைங்க ஏதாவது வந்திருக்கா? இல்ல. அட கடவுளே, அவசரப்பட்ட சாப வெட்டினாலே என்னமோ கற்பகத்துக்கு குழந்தை இல்லை. அந்த பிறந்தா பெத்த ஒரு குழந்தைய தத்து கொடுத்துட்டு குழந்தை இல்லாம தவிக்கிறாளா? அட கடவுளே கடவுளே. கவலைப்படாத வரதராஜ், அதே கோயில்ல நம்ம 2 குடும்பமும் சாமி கும்பிட்டு நீர் வச்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். நீங்க சரின்னு சொல்லுங்க, அதுக்கு இப்பயே நான் ஏற்பாடு செய்யறேன். அதேதான் நானும் சொல்றேன். நீங்க 2 குடும்பம் சேரணும். சேர்றதுக்கு நான் சொல்றது சந்தோஷம் தானே? ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நான் வரேங்க. சரி. அது இல்லாத இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயம், என் கல்குவாய் இதுல சேகர பார்ட்னரா சேர்த்துக்கலாம் இருக்கிறேன். 50 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. சேகர இன்னையில இருந்து பார்ட்னரா வைக்கிறதுக்கு நான் சொல்றேன். 50 லட்சமா? அது இப்ப எங்கிட்ட இல்லையே. அதுவும் இந்த சூழ்நிலை என்னால புரட்ட முடியாது. ஆண்டவன் பாதையை தாங்க காட்டுவான், நாம தாங்க நடக்கணும். ஐயா, அந்த பணத்தை நான் ரெடி பண்ணிடுறேன். வெரி குட் வெரி குட். நீ புத்தாரி பிள்ளையா இருக்கிற, பரவாயில்ல, நல்ல ரைட். சரி வரோம், போயிட்டு வரோம். ஐயோ, இங்க பைத்திய ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்த மாதிரி. சார், அம்மா, யார் மேடம்? யார் நீங்க? Korean son speaking, proceed, come to the point. I am Washington Samurai Michael Jackson. Michael Jacksona? Yes. Name of the village? Name of the village? இந்த ஊர் பேர் வந்து பாத்தீங்கன்னா அல்லாலபுரம். Who are is? அல்லாலபுரம். Oh, அல்லாலபுரம். போலம் இல்ல சார், புரம். புரம். ரம் இருக்குல்ல, ரம். அதான் புரம். Yes. What is the function of the village? That is temple. Temple வந்து அம்மன் கோயில். ஓ, அம்மன் கோயில். அம்மன் கோயில் இல்லையா மூதேவி?
அம்மன் சக்தி அம்மன் அம்மா. அம்மன் அம்மன். சாரி சாரி அம்மன். அம்சா அம்சா, என்னையா? அந்த சொர்ணாய் மண்டையன் ஒரு வாரமா காணாம். இந்த பக்கம் ஏதாவது வந்தானான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அந்த மூத்தவன் காணோம். ஆமா, இது யாரு இது? கூத்துல வேஷம் போட்ட கோமாளி மாதிரி. யோ வாய கழுவியா, இவர்தான் மைக்கேல் ஜாக்சன் தொம்பியா. ஓஹோ, உனக்கு வேணும்? அந்த சொரிநாய் மண்டையன் ஒரு வாரமா காணாம். போனாதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு தேடிட்டு வந்தேன். ஹலோ மேன், கமான் கமான், இங்க வா மேன். என்ன சார்? இரு மேன். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருந்து வந்த மாதிரி இருக்கு. இது என்னது? 100 ரூபீஸ். போய் 2 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. சுத்த காட்டானா இருப்பான். கண்ட்ரி ஃப்ரூட். 100 ரூபீஸ்லாம் குடிக்கிறீங்க, பெரிய பணக்காரா இருக்கும் போல இருக்கே. பாக்குறதுக்கு வேற ஸ்மார்ட்டா இருக்காரு, எப்படியா கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். சார், கூல் ட்ரிங்க்ஸ் எங்க மேன்ஸ்ட்ரா? அப்படின்னாங்க. குழாய் குழாய் எங்க மேன்? ஐயோ, நல்ல கேட்டா. அட, கூல் ட்ரிங்க்ஸ்ல போட்டு உறிஞ்சுவாங்களே அந்த குழாயா? எஸ் எஸ் எஸ். அது இந்த பட்டிக்காட்டுலாம் கிடைக்காதுங்க. மேன், இங்க பூட் கிடைக்குமா? பூட். பூட்டா? பூட்டு பூட்டுன்னு சொன்னீங்கன்னா உன்னை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. இல்ல மேன், ஈட்டிங் பூட். ஈட்டிங் பூட். ஈட்டிங் பூட்டா? அதெல்லாம் நிறைய கிடைக்கும். நம்ம ஊர்ல அலாலபுரத்துல நீ நோம்பி போட்டிருக்காங்க. ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு 4 வீட்டுக்கு போனீங்கன்னா நிறைய போடுவாங்க. என்ன மேன், என்னை இன்சல்ட் பண்ணுது? ஏய், அதுதான்டா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. நீ யாருன்னு தெரியாம தான் குழப்பமா இருக்குது. ஆனா இந்த குரலை எங்கேயோ அம்சா, இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாயா, எனக்கும் வந்ததுல இருந்து அதேதான். அந்த மண்டை மூக்க பாரு, இதுக்கு முன்னாடி இந்த மூக்கை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஏமே, அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டுறீங்களா? மேன், சுத்த கண்ட்ரி பூட்டா இருக்கு. இந்த கண்ணாடி தான் எனக்கு பர்சனாலிட்டியே. ஏய், கண்ணாடி முதல்ல கழட்டுறா. ஓ அம்சா, பாத்தியா? தொப்பி உடைஞ்சு போச்சா? இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நீ தானே அது? எதுக்கு அப்படி வேஷம் போட்டு ஏமாத்துற? அது ஒரு இதுக்காக, உன்னை லவ் பண்றதுக்காக தான். ஏ அம்சா, இதெல்லாம் ஒரு மூஞ்சி. நீ வாய் மூடு. உன் மூஞ்சி ரொம்ப யோகிதமா? அப்படியே அவர் பாரு, இந்த ட்ரெஸ்ல அப்படி இந்த ஹேர் ஸ்டைல்ல பாக்குறதுக்கு விஜய் மாதிரி அழகா இருக்கு. ஏ அம்சா, இதெல்லாம் மூஞ்சி ஒரு அழகு. கரிச்சட்டியில் தேய்ச்சி வச்ச மாதிரி மூஞ்சி, உணத்தை குழியிலிருந்து எடுத்து வச்ச மாதிரி ஒரு உடம்பு. இதை போய் அழகுங்கிற? யோ, நீ என்ன வேணாலும் சொல்லு, என் கண்ணுக்கு அவர் இதுக்கு மேல நீ இங்க இருக்க கூடாது, தெரிஞ்சா? இனிமேல யாரும் தெரிஞ்சு போச்சு, நீ இங்கிருந்து உதைக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. போங்க, நான் இங்கதான் இருப்பேன். வா, நம்ம போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிடும். இவனை எப்படி கிளப்புறது? ஏய் சுப்பிரமணி அண்ணே. ஏய், ஒரு பெரிய நடக்க கூடாத நடந்து போச்சுடா. நடந்து போச்சு. அட, ஊர்ல உங்க பாட்டி செத்து போச்சுடா. என்னது? பாட்டி செத்து போச்சுடா. பாட்டி செத்து போச்சா? ஐயோ பாட்டி, போயிட்டியா? போடா மயராஜி, பண்ணி பண்ணி எங்க வச்சு செத்தா மயராஜி, சிறுவாட்டை எங்க வச்சுட்டு போன பாட்டி. கட்டி தயிர் வரும், காலாட மல்லு வரும், ஆனா மொண்டி தயிர் வரும். ஏய் சுப்பிரமணி, சீக்கிரம் போடா, இல்லைன்னா பணத்தை எடுத்துருவாங்க. உங்க பாட்டி, உங்க பாட்டி பிடிச்சாலும் என்ன பிடிச்சாலுற? என் பாட்டியா உன்னை நினைச்சா கட்டி பிடிச்சாருல. சுப்பிரமணி, இங்கெல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காத,
சீக்கிரம் போய் இல்லைன்னா பணத்தை எடுத்துருவாங்க. அவர் பணத்தோட பார்க்க முடியாது. உனக்கு அறிவு இருக்குதானே? பாட்டி செத்து போச்சு, துக்கம் தாங்க முடியாம இருக்கிறேன். ஒரு குவார்டர் குடிக்கணும், 100 ரூபா பணம் இருந்தா குடுங்க. அறிவட்ட நாயே, அடிச்ச ஏண்டா அறிவட்ட நாயே, ஒரு பாட்டி செத்து போய் கிடக்குது, ஒரு கோட்டை அடிச்சா போதை வருமா? பாரு, இந்த 500 ரூபா தரேன், போய் ஆஃப் அடிச்சுக்கிட்டு துக்கத்தை நல்லா கொண்டாடு போ. அண்ணே, நீ உண்மையிலே கடவுள் தானே? பாட்டி செத்து கிடக்குது, வாழ்க, உன் பொண்டாட்டி பிள்ளை வாழ்க. வரட்டா வரட்டா வரட்டா. யோ, அந்த கேனை என்ன கேட்டா நீ 500 ரூபாய்க்கு தூக்கி கொடுக்குற? அறிவு இருக்கா உனக்கு? அம்சா, அது 500 ரூபா நல்ல நோட்டு இல்ல, கள்ள நோட்டு. இது கொண்டுட்டு போய் கடையில் கொடுத்து மாத்தினான்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும். அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இனிமேல் அப்பா அம்மா விளையாட்டு ஜாலியாக விளையாடலாம். ஆமா, அப்பா அம்மா வயசுலாம் விளையாடுறத நீ வயசை தாண்டிட்ட. வயசுக்கு மேலதான் ஆசை வந்து ஆடும். அப்படி இப்படி தண்ணி குடிச்சு நான் பவானியில் குளிச்சு வளர்ந்தவன். தாமரபரணி தண்ணி குடிச்சு நானும் வைகையில குளிச்சு வளர்ந்தவன். காவேரியில் நான் குளிச்சேன், பாலாத்துல நீந்தி வந்தேன். யாரா இருந்தாலும் செம்பரப்பாக்கந்தண்ணி குடிச்சு சென்னையில் வளர வேணும். செம்பரப்பாக்கந்தண்ணி குடிச்சு சென்னையில் வளர வேணும். திருவாணி தண்ணி குடிச்சு நான் பவானியில் குளிச்சு வளர்ந்தவன். என்ன டப்பா பாட்டு இன்னும் தப்பா நினைக்காத குறத்து. நான் தாம்பரத்தில் படுத்தேன், சிதம்பரத்தில் சமஞ்சா பொறுத்து. என்ன ஜிப்பா பாட்டி இன்னும் கல்பா அடிக்காத குறவா. நான் சூளமெட்டில் நடந்தா காசிமேடு மணக்கும் பொதுவா. ஏ ஓசி வீசா டான்ஸ் தான், நான் போட்டுக்குவேன் ஜீன்ஸ் தான். ஓசி வீசா டான்ஸ் தான், போட்டுக்குவேன் ஜீன்ஸ் தான். பாண்டா கத்தாடித்தான், நாம் பறந்தடிக்கும் கூத்தாடித்தான். போய் பாண்டா கத்தாடி பறந்தடிக்கும் கூத்தாடி. பம்பு சிக்காம் பம்படிக்கும் ஜிம்பு சிக்காம். என்ன டப்பா பாட்டி இன்னும் தப்பா நினைக்காத குறத்து. என்ன ஜிப்பா பாட்டி இன்னும் கல்பா அடிக்காத குறவா. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடிய, வங்கி வெள்ள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடிய, வங்கி வெள்ள குலுங்க வளைஞ்சு கும்மி அடியா. பிறந்தா பிறக்கணும் புள்ள இவ போல, இருந்தா இருக்கணும் புளியம் கொம்பு மேல. பிறந்தா பிறக்கணும் புள்ள இவ போல, இருந்தா இருக்கணும் புளியம் கொம்பு மேல. சிங்கினா சிங்கி அடிய, சிரிச்சா நெத்தி அடிய, வங்கி மழை கொடுங்க படைச்சு கும்மி அடி அடியாய். சிமையில பெரழகி செஞ்சு வச்ச மரழகி. அப்படி ஓடு ஓடு ஓடு. மொச்ச கொட்ட பல்ல அழகி, முத்து முத்து சொல்ல அழகி. மொச்ச கொட்ட பல்ல அழகி, முத்து முத்து சொல்ல அழகி. சிமையில பெரழகி செஞ்சு வச்ச மரழகி. கொழுந்து வெத்தன ரரட்டா உன் குடுமி மட்டும் தொடட்டா. கொழுந்து வெத்தன ரரட்டா உன் குடுமி மட்டும் தொடட்டா. துண்டி முள்ள கண்ணழகா தூரத்திலே பேரழகா. துண்டி முள்ள கண்ணழகா தூரத்திலே பேரழகா. அடிப்பட்டி ஆனழகா பூக்கு மட்டும் கொடமழகா. கொழுந்து வெத்தல தருவேன்
உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள புடுங்குதடி உச்சந்தால வைக்கிறடி உள்ளுக்குள்ள புடுங்குதடி உச்சந்தால வைக்கிறடி கும்பக்கர பக்கம் தானே குளிக்க போவோம் 2 பேரு சீயக்காயின் தாரு நான் தேய்ச்சி விடவும் வாரு சீயக்காயின் தாரு நான் தேய்ச்சி விடவும் வாரு ஏதோ அலாரபுரத்தை மாறி ஆயிடுச்சோம்மா 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு. இனிமேல் எல்லாம் நல்லபடியா இருங்கம்மா. கடவுளே, இப்பதான் என் மனசு நல்லா அக்கா, இது வரைக்கும் நாங்க பேசினதையெல்லாம் மறந்துருக்கேன். இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம். நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணமே வாத்தியார் தான். நம்ம நன்றி சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும். நான் மட்டும் இல்லைம்மா, நீங்க யாருக்காக பயந்தீங்களோ அந்த பைரவன் குடும்பம் சேர்ந்து தான் இந்த நல்ல காரியத்துக்கு உதவி செஞ்சாங்க. ஆமாங்கக்கா, நான் கூட அந்த பைரவன் கூட குவாரியில பார்ட்னரா சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்க போறேன். அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் கொடுக்க போறேங்க்கா. கடவுள் புண்ணியத்துல நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இங்க பார், நீ இப்ப சொன்னியே அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நீ கல்யாணம் பண்ணி அப்பாவோட சந்தோஷமா இருந்தேன்னா எனக்கு அதுவே போதும். சரி சரி, எல்லாரும் எப்படி வாங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகலாம். இல்லைங்க, இன்னொரு நாளைக்கு வரமே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால இன்னொரு நாளைக்கு வரேன். வரட்டுங்க, கற்பகம் கிளம்பலாமா? என்ன காரியம் செஞ்சீங்கடி? இந்த சக்தி ருத்ரத்தோட ஆனதுக்குள்ள பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒன்னா சேர்த்து கும்மலமா கூடி கும்மிடிக்கிறத இருந்து கூத்து பார்க்க வச்சுட்டீங்களா டாடி? ஆமாஜி, சிங்களா இருக்குது, மாடு சிங்கத்துக்கு அறியாவது, மந்தையா இருக்குது, மாடு எங்க மாட்டுது. டேய், இந்த பைரவன் அவங்கள ஒன்னாக்குனதுக்கு அவங்க மொத்த குடும்பத்தையும் மண்ணோட மண்ணா ஆக்கணும்டா. என்னடா நவசக்தி, அப்பா ஏன் டென்ஷனா இருக்காரு? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா பேசிட்டு இருந்தோம்.
கான்ட்ராக்ட் விஷயமா பேசிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, உங்க குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சா? ஆசீர்வாதத்தால எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோங்க. வெற்றி வெற்றி சார், நீங்க சொன்ன மாதிரியே மாதவ மார்பல்ஸ்ல நம்ம மொத்த கல்லையும் வாங்கிட்டாங்க. டாக்குமெண்ட்ல இப்பதான் சைன் ஆச்சு. டேய் நவசக்தி, இந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைச்சதுனால உனக்கு தனி குவாரியே உன் பேர்ல வாங்கி தரேன்டா. இந்த இது வந்த உடனே நம்மளுக்கு பணம் கோடி கணக்கில் கொட்டுன்னு கொட்டது. ஆமா ஆமா சேகரே, உன்னையும் பணம் கேட்கறதா, பணம் கொண்டாந்தா பார்ட்னரா ஆக்கிறதா சொன்னேன். என்னாச்சு? எங்க அப்பா கிட்ட பணத்தை கேட்கவே எனக்கு பயமா இருக்குங்க. அதுவும் இல்லாம அவ்வளவு பணத்தை அவர் என்ன நம்பி தரமாட்டாரு. சொல்லிட்டு போலான்னு தாங்க வந்தேன். என்னப்பா அதிர்ஷ்டலட்சுமி வாசல்ல வந்து நிக்கிறப்ப அதை வளைச்சி போடாம கதவை சாத்த பாக்குறீங்க? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஐயா கிட்ட சேரத்துக்கு எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. இத பத்தி எங்க அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. அது சரி, ஆசை இருக்குது அம்சர் ஆகிறதுக்கு. ஆனா அம்சம் இருக்கு கழுது மேய்க்கிறதுக்கு. தார் ஊத்தி அழிச்சாலும் தலைவி இது போராது. நீ என்னமோ பண்ணுது. என்ன குழப்பாதீங்க, நான் யோசிக்கிறேன். வேற யாருக்கிட்டையாவது பணங்க ரெடி பண்ணிட்டு வரேன். ஏய், நீ என்ன பண்டார பரதேசியடா? கோடீஸ்வர மகன்டா, பண்ணையார் மகன். நீ போய் அடுத்தவங்கிட்ட காசு கேட்கறதா? ஆமா, உட்காதங்க. இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. குடும்பம் 2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அவகிட்ட போய் பணம் கேட்டு பாரு, கண்டிப்பா உனக்கு கொடுப்பாங்க. எனக்கும் அந்த யோசனை இருக்கு. நான் இப்பவே போறேன், அவங்க கிட்டயே பணத்தை கேட்கிறேன். அடுத்த முறை சந்திக்கும் போது உங்களை நான் பணத்தோட தான் சந்திப்பேன். நான் வரேங்க. டாடி, எம்பிஏ படிச்ச என்னாலேயே உங்க பிளானை புரிஞ்சிக்கவே முடியலையே. டேய், நீ படிச்ச அறிவுக்கும் பட்டறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவன் அங்க போய் பணம் கேட்கணும், அவங்க இல்லைங்கணும். அதனால பகை வரணும், அந்த பகை புகையா மாறணும். அந்த புகை தீப்பொறியாகி அவங்க குடும்பத்தையே சாம்பலாக்கணும். ஒருவேளை அவங்க பணத்தை கொடுத்துட்டா போட்டு தள்ளிடு. டாடி, என்ன சொல்றீங்க? அதிசயா இருக்குதா? இந்த கால பைரவன் கருணாகமடா, பழி தீக்காம ஓய மாட்டேன். அவங்கெல்லாம் குடும்பம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க போட்ட சாபத்தை நீக்கிக்கிட்டாங்க. ஆனா என் சபதம் என்ன நிறைவேறல. நாமளும் மாட்டக்கூடாது, நாமளும் மாட்டக்கூடாது. நம்மளுடைய எண்ணம் நிறைவேறணும். அதுக்கு 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 தூண்டில் புழு அந்த சேகர் மீன்
செத்தா சேகர். பெரியசாமி, பெரியசாமி. அம்மா சொல்லுங்கம்மா. தெரியும், சாயங்காலம் ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்கிட்டு வரணும். அதானே, போங்க பைய எடுத்துட்டு வாங்க. இந்த பெரிய சாமிக்கு தெரியாது ஒண்ணுமே. அப்பா, உனக்கு பெரியசாமின்னு பேர் வச்சது பதிலா முந்திரி கொட்ட பெரியசாமின்னு பேர் வச்சிருக்கணும். ஏய், ஸ்கூல்ல இருந்து என்ன பாப்பா வர்றடா, போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வான்னு சொல்றதுதான் கூப்பிட்டேன். முந்திரி கடை ஏதாவது பேசுறது, போய் போய் பார்த்துட்டு வா. அம்மா. அம்மோ, என்ன அம்மோ? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? அம்மா, என்னன்னு தெரியலம்மா. மதியானம் சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துருச்சுமா. வாந்தி எடுத்தியா? ஏமா வாந்தி எடுத்த? என்னது, உடம்பு வேற அனலா கொதிக்குது, காய்ச்சல் அடிக்கும் போல இருக்கே. ஏமா, அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா உன்னை வந்து கூப்பிட்டு வந்துருப்பார்ல, ஏமா பண்ணல? நானு காய்ச்சல் மாத்திரை ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். பேக் பண்ண ஒண்ணும் இல்லம்மா. நீ சாப்பிடும்போது எந்த பிசாசு இது கண்டுபட்டுச்சோ தெரியல. ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேடி. இந்த சாக்லேட் சாப்பிடு, சாக்லேட் சாப்பிடு. இல்ல சித்தி, எனக்கு வேணாம் சித்தி. எனக்கு உடம்பு சரியில்லை சித்தி. ஆமா ஜெனி, நான் கொடுக்குறேன்னு சொன்ன மட்டும் உனக்கு கோவம் வந்துடுங்க. நீயே என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிற, நானே வந்து பேசுறது விலகி போயிரு. ஏன் அவங்க நான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க? சொல்லடி, நான் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா? ஏன் நான் என்ன வசதியா கொடுத்துருவேன்? சாப்பிடு சித்தி, சொன்னா கேளுங்க சித்தி, எனக்கு காய்ச்சல் சித்தி. ஏண்டி வேணாங்க? ஏன் வேணாங்க? சாப்பிடு சாப்பிடு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? கீழே எத்து போவ, ஒழுங்கா சாப்பிடு. ஏன் நான் ஊட்டி விட சாப்பிட மாட்டியா? பிள்ளை போட்டு அடிக்கிற, எதுக்கு அவளை அடிக்கிற? என்ன சாக்லேட் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிற? நான் என்ன அவளுக்கு வசதியா கொடுக்குறேன்? இல்ல அவங்களுக்கு சாப்பிட சத்து போயிருவாங்க. என்னடி சொன்ன? என்னைக்கு அடிச்சுட்டு நான் திருப்பி அடிக்க ஒரு நிமிஷம். பெத்தவ என்ன விட அவன் மேல உனக்கு என்ன அப்படி வைக்கிற? பாவி பாப்பி, முன்னாடி என்னடி வார்த்தை சொல்ற? இது என்ன வார்த்தை? என்னைக்கு மேலும் அவன் தெரிஞ்சுக்கணும் பாரு, இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும். பெத்தவன் என்கிட்ட கூட பேச விட மாட்டேங்கிறீங்க. என் மனசு எவ்வளவு பாடுபடும். நீ என்னமோ பெத்தவ மாதிரியும் நான் என்னமோ தத்து கெடுத்த மாதிரியும் நீ நினைச்சுக்கிறேன். அம்மா, சித்தி சொல்றது உண்மையாம்மா? அவங்க தான் என்ன பெத்தவங்களா? அடி பாவி, பிச்சு நேசத்துல விஷத்தை கலந்துட்டியே. இல்லம்மா, இல்ல, அவன் பொய் சொல்றான். அவன் சொல்றத எதுவும் நம்பாத. என்னம்மா, குடும்பங்கிற மண்பானைய இப்படி போட்டு உடைச்சிட்டியம்மா. அத திரும்ப ஒட்ட வைக்க முடியுமா? நான் வரேம்மா. பிருந்தா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா அழுதுட்டு இருக்க? வாமா, உன் பேச்சு எல்லாம் கேட்கணும். நான் வந்தேன், அதுக்கு நான் என்ன பாடுபடுறதோ அதெல்லாம் பட்டுட்டு இருக்கேன். அது விடுமா? அம்மா, அப்பா நல்லா இருக்காரா? நீ என்ன திடீர்னு வந்திருக்க? அப்பா நல்லா இருக்காரு. நான் வந்தேன். சரி, நீ டென்ஷனா இருக்க, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. நான் அந்த பைரவன் கூட கல்குவாரையில பார்ட்னர் ஆகி சம்பாதிக்கலான் இருக்கல. அதுக்கு அப்பா கிட்ட பணத்தை கேட்டா ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுதான்
ஒரு 25 லட்சத்தை கண்ணங்கிட்ட ரெடி பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஒரு 3 மாசத்துல வட்டியோட திருப்பி தந்துடுவேன். மீதி பணத்தையும் நானே ரெடி பண்ணிக்குவேன். அண்ணா என்னன்னா திடீர்னு வந்து எவ்வளோ பணம் கேட்குறேன். சரி நாங்கள் ஊர்லேருந்து இவங்க கணக்கு வச்ச பணம் இருக்கும். மாமன் வேணுதோ நான் கேட்டு வாங்கி தர சொன்னேன். சரி பிருந்தா, நான் போயிட்டு வரேன். கண்ணங்கிட்ட மறக்காம சொல்லு. சரிண்ணா. இவங்க கிட்ட பணம் இருக்கிறத விட எங்க அண்ணன் கிட்ட பணம் இருக்கிறது ரொம்ப சேஃப்டின்னு எனக்கு தோணுது. ஏய் இருந்தா என்ன டென்ஷனா இருக்கா? இந்தா இதுல பூவு இருக்குது, மல்லிகைப்பூ இருக்குது, எடுத்து வச்சுக்க. பூவா கொடுக்குறீங்க? பூவை பூவையை கொடுக்க முடியாது. இப்ப பூ கொடுக்கறது குறைச்சு. உனக்கு என்னடி ஆச்சு? இங்க பாருங்க, நம்ம இப்பவே எங்கேயாவது புள்ள கண்ண படம் தூரம் எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போயிடலாம். என்னால இருக்க முடியாது. சரி நீ என்னடி சொல்றப்ப? எனக்கு இருந்த ஒரே பொண்ணு நீங்க என்னையே கேட்காம பால் மனம் மறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தத்து கொடுத்துட்டீங்க. இப்போ என் கூட கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா பேச முடியல. என் பிள்ளையோட ஒரே வீட்டுல எதிரி மாதிரி நடந்துக்கிறாங்க. அவளை நான் இன்னைக்கு தொட்டு பேசுறதுக்கு என் அக்கா வந்து என்னை அடிச்சுட்டேன். நான் தெரியாம கேட்கிறேன், நம்ம பிள்ளைய தத்து கொடுக்குமா இல்லை விட்டுட்டோமாங்க? நானும் வந்ததும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்களேன்னு எதையும் கேட்காம இருக்கேன். இன்னைக்கு எங்க அண்ணன் வரட்டும், 2ல 1 பார்த்துக்கிறேன். டேய் கண்ணா, பெங்களூர் வந்துட்டியாப்பா? வந்தாச்சு. ஆமா நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். டேய் டேய், நானே உங்கள்கிட்ட ஒன்று பேசலாம்னு தான் வந்தேன். சரி நீயே முதல்ல சொல்லு. அண்ணா அண்ணி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா. ஏண்டா கண்ணா, சின்ன வயசுல இருந்தே தூக்கி வளர்த்தாலே எங்க அண்ணி கற்பகம், அவளையாடா சொல்ற நீ? அதனால தான் இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கிறேன். நாங்க பெத்த பிள்ளையா எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இவ போய் அவகிட்ட விளையாண்டுகிட்டு இருந்தானே இவளை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க, இந்த ஊரை விட்டே போயிடுறோம். ஏ கண்ணா, என்னடா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஏண்டா நீ 12 வருஷம் பம்பாயில் இருந்தப்ப அப்ப கூட நான் உன்னை பிரிஞ்சிருந்துதான் நினைக்கலடா கண்ணா. இப்படி ஒரு வார்த்தையை திடீர்னு சொல்லிவிட்டீங்க. அண்ணா கடவுளே, அம்முக்குட்டிக்கு இப்படி ஒரு கண்டம் இருக்கிறத சோசியரை சொன்னதை இவங்க கிட்ட சொல்ல முடியுமா நாம? டேய் கண்ணா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அமைதியாரு, போய் அமைதியா ரெஸ்ட் எடுப்போம். அண்ணா இன்னொரு விஷயம்னா, நம்ம மச்சான் சேகர் ஏதோ தொழில் தொடங்குறானா, ஒரு 50 லட்ச ரூபா வேணும்னு கேட்டான். இவ்வளோ நாள் நம்ம கூட எதிரியா இருந்தவன் நம்ம கிட்ட வந்து பணம் கேட்குறான். ஒரு 50 லட்ச ரூபா இருந்தா சரியா போச்சு போ. டேய் நானும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சர்ப்ரைஸான விஷயம். என்னன்னா, நீ எனக்கு பாம்பேல இருந்து அனுப்புனில்ல, அந்த பணத்தோட என் கையில் இருந்த பணத்தையும் கொஞ்சம் போட்டு நானும் வாத்தியாரும் போய் நம்ம கிழக்கு வீதியில் ஒரு வீடு விலைக்கு வந்தது, அதை வாங்கிட்டு அப்படியே போய் பத்திர ஆஃபீஸில் கொடுத்து எழுதிட்டு வந்திருக்கோம். நாளை காலையில் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீ பிருந்தா வந்துட்டீங்கன்னா காலையில் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓ என்னையா வீட்டை விட்டு துரத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்க? என்னங்க
அம்முக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க. ஏய் என்னவா சொல்றேன்? அட பாவி, இப்படி கொதிக்குது. உன்னையே என்கிட்ட போன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டேன், நான் உடனே வந்திருப்பேன். சரி பாபா, டாக்டரை கூட்டிட்டு போலாம். நாமளும் போய் பார்த்துட்டு வரலாமா? எதுக்கு? அங்க போய் என்ன பக்கத்துல கூட விட மாட்டாங்க. அவங்க தான் கொஞ்சிட்டு இருக்க போறாங்க. அதை பார்த்து நான் நோக்கிறதுக்கா? அதனால அவங்களே போயிட்டு விட்டு விடுங்க. யாரு கேட்டு நம்ம காசு இதுல வீடு வாங்கினாங்க? இவங்க எல்லாத்தையும் திட்டம் போட்டு தாங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் மன்னவே நம்பிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, என் அண்ணன் பணம் வேணும் வந்து கேட்டு போயிருக்காரு. அவருக்கு இப்ப நம்ம பணம் கொடுக்காம எப்படிதான் இருக்க முடியும்? பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, என் அண்ணனுக்கு பணம் கொடுத்தே ஆகணும். வாங்கிட்டு உடனே விற்க சொல்லி நல்ல பணத்தை வாங்குங்க. அப்படி இல்லைன்னா இது எங்கேயாச்சும் வேற இடத்துல ஏற்பாடு பண்ணி பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. வாய மூடுறி, அத நான் பார்த்துக்கிறேன். ஆமா, ஏதாவது சோறு இருக்குமா? பசிக்கிட்டு ஏதாவது போடுவியா? என்ன அடிக்கிறேன்? என் பிள்ளை கூட நீ எப்படி வாழறீங்க வாழ பார்க்கணும். பெத்த தாயா இல்ல மாட்டாண்டாயா?